சத்து மாத்திரை ரேணுகா. அப்படியா? அப்ப நீயும் சாப்பிடு. இல்ல எனக்குலாம் அந்த சத்து நிறைய இருக்கு. உனக்கு தான் அந்த சத்து கம்மியா இருக்குன்னு டாக்டர் எழுதி கொடுத்திருக்காங்க. சீக்கிரம் சாப்பிடு, நான் வேற போகணும்ல. எங்க? அது சாப்பிடுறதுக்கு தான். ஏன் எங்க சாப்பாடு இல்லையா உனக்கு? நான் உனக்கு பசிக்குது, சாப்பாடு கொடுக்க சொல்லட்டுமா? அது வந்து இல்ல, நீ அதை விடு. நீ மாத்திரை சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நான் சீக்கிரமா வந்துருவேன், சரியா? நீ எப்படி மல்லிய பார்க்க போறன்னு நானும் பாக்குறேன். இந்த சுடர் பிளான் போட்டா எல்லாமே பட்டாசு பெடல தான். டைம் எவ்வளவு சீக்கிரமா ஓடுதுல்ல. என்னாச்சு? ஒருவேளை வரலன்னு சொல்ல கால் பண்றாரோ? ஹலோ ஹலோ. மல்லி, நீ சாப்பாடு ரெடி பண்ணிட்டியா? ஆமாங்க, பண்ணிட்டே இருக்கேன். சரி சரி, இங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 20 மினிட்ஸ்ல வந்துருவேன், சரியா? சரிங்க, அவசரம் இல்ல, பொறுமையா வாங்க. சரி மல்லி, நீ எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பல்ல, அதான் ஜஸ்ட் ஒரு போன் போட்டு சொல்லிடலான்னு கூப்பிட்டேன். சரிங்க. ஓகே. இங்க பாரு, நான் ஒரு மாத்திரையா தருவனா, நீ கப்பு கப்புன்னு கண்ணை மூடிட்டே முழுங்கிடணும், ஓகேவா? அது கசக்கும். கொஞ்சம் தண்ணி, அப்புறம் மாத்திரை, அப்புறம் திருப்பியும் தண்ணி, மாத்திரை, ஓகேவா? ஓகே தான். இந்த அப்படி கொஞ்சம் குடிச்சுக்க. போதும், இந்தா மாத்திரை போட்டுக்கோ. குடி குடி குடி. தண்ணி காலி ஆயிடுச்சு. இல்ல, இருக்கு கொஞ்சம் குடி. பாத்து மெதுவா குடி. இப்ப மாத்திரை போட்டுக்கோ. சுச்சோ. சரி ஒண்ணும் இல்ல. இரு, வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன், சரியா? அப்படியே இருதோ வந்துடுறேன். இந்தா, ஒழுங்கா மாத்திரை சாப்பிடணும். தண்ணி எல்லாம் சிந்த கூடாது, சரியா? இந்தா, ஒழுங்கா போட்டுக்க. வெரி குட், கிரேட். போட்டாச்சுல? சரி, இந்த பாலை குடிச்சிரு. இந்த பால் எல்லாம் எனக்கு வேண்டாம். ஏய், அப்படிலாம் சொல்லக்கூடாது ரேணுகா. நான் வேற போகணும். எங்க போகணும்? நீ பாலை குடிச்சிட்டு தூங்குவியா? நான் போயிட்டு ரேணுகா முழிக்கிறப்ப வந்துருவனா? பால் குடிச்சிட்டு யார் தூங்குறாங்கன்னு பாப்போம். நீ எனக்கு வேணும், எப்பவும் என் கூடவே இருக்கணும். எப்பவுமே பால் நான் தானே குடிக்கிறேன், இன்னைக்கு நீ குடி. எனக்கு இருக்கு ரேணுகா, நான் குடிச்சுக்கிறேன். அப்போ 50-50. எனக்கு எதுக்கு? எல்லாமே உனக்கு தான். இந்த குடி. நீ பாதி, நான் பாதி. இப்ப என்ன? இப்ப நான் பாதி குடிச்சா நீ குடிச்சிருவல்ல? குடிப்பேன். சரி. நான் குடிச்சிட்டேன். இது என்ன பாதி ஃபுல்லா இருக்கு? இங்க வரைக்கும் குடி. சரி. நான் குடிச்சிட்டேன். இந்த குடி. சரி.
படம்? எது? அப்- ம். அது சும்மா ஒரு போட்டோ. அழகா இருக்குல்ல? அழகா இருக்கு. பரவாயில்ல, வெரி குட். குடிச்சிட்டேன். குடிச்சிட்டேன். சரி ரேணுகா, நீ படுத்து தூங்கு. சரியா? நீ எங்க போற? என்ன தூங்க வச்சுட்டு போ. அது சரி, ஒரு நிமிஷம். வா படுத்துக்கோ. இங்க படு. ம். எனக்கு நீ ஒரு கதை சொல்ல, அப்பதான் தூக்கம் வரும். கதையா? என்ன பாக்குற? கிளாக் கதையா சொல்ல போற? இல்ல. பாவம். அதான் கிளாக்ல 3 முள்ளு இருக்குல்ல? ஆமா. அது வந்து ஒண்ணு அப்பா முள்ளு, இன்னொன்னு அம்மா முள்ளு, அப்புறம் இன்னொன்னு வந்து நான் சொல்லிட்டா? வெண்பா முள்ளு, அப்பா முள்ளு, அம்மா முள்ளு, அப்புறம் வெண்பா முள்ளு. ஃபீல் ஆகி பாக்குறானா இல்ல மாத்திரை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சான்னு தெரியலையே. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல ரேணுகா. இந்த 3 முள்ளும் அது வந்து வந்துட்டாரா? ஒண்ணு இல்லையா? என்னது இதெல்லாம்? வரே வா. வாசனை அதிகமா கமகமக்குது. எப்படி இந்த வாசனை அப்படியே போய் உன் புருஷனை கட்டி பிடிச்சு இழுத்துட்டு வந்துரும்னு வாசல போய் எட்டி பார்த்துட்டு வரையா? போங்கண்ணே. என்னடா அது எப்படி சொல்லிட்டு போறா இவ? பாப்போமே என்ன நடக்குதுன்னு பாப்போம். அடுத்து என்னன்னு எடுத்துட்டு வரான்னு பாப்போமே. இது என்னது? இது பன்னீர் டிக்கா. அது தெரியுது. இத வச்சு என்ன பண்ண போற? ராக்கெட்டோட போறியா? சும்மா இருங்கண்ணே, இது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எது? ராக்கெட் விடுறதா? இது வரைக்கும் நம்ம வீட்ல இதெல்லாம் சமைச்சு பார்த்ததே இல்லையே நானு. நம்ம வீட்ல இன்னைக்குதான் இத ட்ரை பண்றேன். ஒரு நாள் நாங்க ஹோட்டல் போயிருந்தப்போ அவர் ஆசையா இந்த பன்னீர் டிக்காவை கேட்டு வாங்கி சாப்பிட்டாரு. ஓ, அதான் நெட்ல பார்த்து செஞ்சேன். இது செய்யறது என்ன ராக்கெட் சயின்ஸா? நான்லாம் செஞ்சா வராதா என்ன? ஏன் வராது? வரும். நான் வேணா ஒன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கவா? சாப்பிடலாமா? சாப்பிடலாம். சாப்பிட வேணாம்னு சொல்ற, அதான் உன் மனசுக்குள்ள இருக்கு. எனக்கு புரியுது. சாச்சா, அப்படிலாம் இல்லையே, சாப்பிடுங்கண்ணே. இல்ல மல்லி, இத நீ விஜய்க்காக ஆசைப்பட்டு செஞ்சிருக்க. அதுவும் ரொம்ப ஆசைப்பட்டு செஞ்சிருக்க. உன் புருஷன் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு ஆசைப்படுற. இல்ல, நிறைய இருக்குண்ணே, நீங்க சாப்பிடுங்க. இல்லம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும். முத தடவையா செஞ்சிருக்க. மாப்பிள்ளை முதல்ல சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். மாப்பிள்ளை நல்லா கவனிச்சிரு. மிச்சம் இருந்தா எனக்கு கொஞ்சம் எடுத்து வையே. மல்லி, பின்னிட்டடி. சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே அசந்து போக போறாரு. ஏங்க, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு ஆசையா நான் காத்துட்டு இருக்கேன். சூடு ஆறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். உங்களுக்காக ஒருத்தி இங்க காத்துட்டு இருக்கா. என்னை விட அங்க உங்களுக்கு என்ன வேலை? எப்பங்க வர போறீங்க?
தப்பிக்க பாத்தியா? என்ன பண்ற பாரு. முதல்ல வெளில விடுங்க. போங்க. மாப்பிள்ளை, கையை என்ன விடுங்க. நடக்குதுங்க? ஓ என்னையா ஓவரா சவுண்ட் விடுற? என்ன பிரச்சனையா? இவ திருடிங்க. எங்க கடை நகையை திருடிட்டு போயிட்டா. இந்த பார் 10 லட்சம் இருக்கு. ம். இதை எடுத்துட்டு போங்க. இந்த விஷயத்தை பத்தி எங்கேயும் பேசக்கூடாது. ம். எடுத்துக்கடா. ம். சரி சார், நாங்க வரோம் சார். கிளம்புங்க. வரேன் சார். உன்னோட பொண்டாட்டியா இருக்கிறதுல எவ்வளவு நல்ல விஷயம்லாம் இருக்கு தெரியுமா? கடந்த காலத்துல நான் செஞ்சு வச்ச எல்லா தப்புல இருந்தும் நான் தப்புனோன்னா உனக்கு பொண்டாட்டியாவும் கதிரேசனுக்கு பொண்ணாவும் இருந்துதான் ஆகணும். அதை விட உன்ன மாதிரி ஒருத்தனை புருஷனா அடைய எந்த பொண்ணுதான் வேண்டான்னு சொல்லுவான்? ஐயோ, காட்டு எங்க இங்கயா? இங்க ஓகே. இந்த நான் முடிவு பண்ணிட்டேன் விஜய். நான் என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போனேன்னா எனக்குன்னு ஒரு லாபமும் இல்லை. மிஞ்சி போனா ஜெயில்ல கம்பி என்ற வேலை தான் கிடைக்கும். ஆனா உங்கள மாதிரி ஒருத்தரோட என் மிச்ச வாழ்க்கைய கழிச்சிட்டேனா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்ல. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறத தவிர வேற என்ன இருக்கு? அதுக்கு நான் அந்த மல்லிய உங்களை விட்டு போக வைக்கணும். அவ இப்ப தூரமா தான் இருக்கான். கதிரேசாவல உள்ள விட மாட்டான். ஆனா இப்ப கூட அவளை பார்க்க போகணும்னு துடிக்கிறீங்கல்ல, அதுக்கான வாய்ப்பே இல்லாம செஞ்சுட்டா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். அந்த மல்லியை ரொம்ப தூரமா அனுப்புனாதான் நான் என் வாழ்க்கைய நிம்மதியா அனுபவிக்க முடியும். என்னாச்சு? ஏன் இவர் இன்னும் வரல? மாப்பிள்ள இன்னும் வரலையோ? ஆ? மல்லி மல்லி, வாங்க விஜய், வந்துட்டீங்களா? ஐயோ, தூங்கிட்டேனா? மல்லிமா, விஜய் இல்லம்மா. நான் மனோகர். ஓ, நான் அவருன்னு நினைச்சிட்டேன். பரவாயில்லம்மா. சரி, நீ போய் படுமா. பரவாயில்லண்ணே, அவர் வந்துருவாரு. டைம் என்ன ஆகுது பாரு. சரி, நீ ஃபோன் பண்ணி அவனுக்கு. அவரே பண்ணி வந்துடுறேன்னு சொன்னாரு. எப்போ? ஒரு 9 மணி இருக்கும். இப்போ மணி 11 தாண்டுது. நீ ஃபோன் பண்ணி பேசு முதல்ல அவனுக்கு. இல்ல, பரவாயில்லண்ணே, வந்துருவாரு. வரேன்னு சொல்லிட்டாருல்ல, முன்ன பின்ன ஆனாலும் கண்டிப்பா வந்துருவாரு. என்னம்மா நீ
சொன்னா கேட்க மாட்டேங்கிற. சரி, நான் தண்ணியை பிடிச்சிட்டு தூங்க போறேமா, சரியா? ம். ம், நீ உட்காரு. மல்லி, என்ன உன் வீட்டுக்காரர் இங்க இருக்கான்னு திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்கியா? வரமாட்டான். நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நீங்களே தான் ஃபோன் பண்ணி வரேன்னு சொன்னீங்க. என்னை ஏமாத்திட்டீங்களே விஜய். என்னது இது? ஐயோ, என்னது இது? இவ்வளவு காலையில இவ்வளவு ஐட்டம்லாம் மல்லி பண்ணி வச்சிருக்கா? வாங்கம்மா, இப்பதான் வரீங்களா? நான் வரது இருக்கட்டும். மனோகர், என்னது இது? என்ன விசேஷம்? இவ்வளவு காலையில இவ்வளவு ஐட்டம் சமைச்சு வச்சிருக்கா? எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு சமைச்சா? இதெல்லாம் இப்ப சமைச்சது இல்லம்மா, எல்லாம் நைட்டு செஞ்சது. நைட்டு செஞ்சுதா? ஏன் எதுவுமே சாப்பிடாம அப்படியே இருக்கு? மாப்பிள்ள சாப்பிட வருவான்னு ஆசாசியா சமைச்சு வச்சா. ஆனா மாப்பிள்ள வந்த மாதிரி தெரியல. வெயிட் பண்ணிட்டே இருந்தா அப்படியே தூங்கிட்டா. என்ன மனோகர் சொல்ற நீ? மாப்பிள்ள எங்க போனாரு? வெண்பாவை அழைச்சிட்டு கதிரேசன் வீட்டுக்கு போனார்ல, அப்ப போனதுதான். நைட் அங்கேயே தங்கிட்டாரு போல இருக்கு. நைட் ஆமாமா. தங்கிட்டா? ஏய், என்ன மல்லி இதெல்லாம்? மனோகர், எதுக்கு நீ பாத்துட்டு இருக்க? மாப்பிள்ள ஏதோ நைட் வரவே இல்லையாமே, நீ இப்படியே இங்கேயே விடி விடி உட்கார்ந்துட்டு இருந்தியாமே? இல்ல என்ன பழக்கம் தான் இதுன்னு கேக்குறேன். போன் பண்ணி பேசியா அந்த ஆளுக்கு? பெரியம்மா, விடுங்க, அதை பெருசு பண்ணாதீங்க. என்னடி பெருசு பண்ணாதீங்கன்னு அவ்வளவு அலட்சியமா சொல்ற? புருஷங்கார நைட்டு வீட்டுக்கு வராம மாமனார் வீட்லயே தங்கி இருக்கான். இந்த விஷயம் உனக்கு பெருசா தெரியாம வேற எந்த விஷயம் தான் பெருசு? இந்த விஷயத்த பெருசு பண்ணாம நீ விட்டேன்னு வச்சுக்கவேன், உனக்கு வாழ்க்கையே இல்லாம போயிடும்டி. மனோகர், மாப்பிள்ளை தம்பிக்கு நீ போன் போட்டு கொடு. இப்பவே ஏன் வரல, எதுக்கு வரலன்னு சொல்லி இப்பவே கேக்குறேன். அண்ணன் வேண்டாம் அண்ணன். ஆ? பெரியம்மா, இத்தனை நாளா வேலை விஷயமா வெளியூர் போனதை தவிர வேற என்னைக்காச்சும் இப்படி வராம இருந்திருக்காரா? இல்ல. நேத்து என்னமோ இங்க வர முடியல. நிச்சயமா ஏதாவது காரணம் இருக்கும் பெரியம்மா. வருவாரு, விடுங்க. ஓ, அவரா எப்ப வராரோ அப்பதான் கேட்கணும்னு சொல்றியா? அப்ப கூட கேட்க கூடாதுன்னு சொல்றேன். அவரே ஏன் வரலன்னு சொல்லுவாரு, அப்ப தெரிஞ்சுக்கலாம். உங்ககிட்ட வரேன்னு சொல்லிட்டு அங்கேயே அவர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு, அங்கேயே நல்லா தூங்குவாரு. நீ அவருக்கு சமைச்சு வச்சுட்டு அப்படியே அவர் வருவாருன்னு தேவிட கத்துக்கிட்டு விடி விடி நீ உட்கார்ந்துட்டு இருப்ப. இதுல எந்த தப்புமே அவர் மேல இல்ல. நான் எதுவுமே கேட்க கூடாது. இங்க பாரு புள்ள, உனக்கு இதெல்லாம் இப்ப தெரியாது. நான் இந்த மாதிரி பல கேஸ பார்த்தவ. நீ பேசாம இரு. இதெல்லாம் இப்படி முளையிலேயே கிள்ளி எரியணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.